இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து எந்த கட்சிக்காகவும் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் காத்திருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அதுபோல் இந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சியோடனும் சமரசம் செஞ்சு தான் இங்கே அரசியல் பண்ண அவசியமும் எங்களுக்கு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் திமுக 234 தொகுதிகளிலும் தனிச்சு நின்னதா சரித்திரமே கிடையாது. ஐயா ராமதாஸ் வந்தா வன்னியர், என்ன இவங்க ஐயா கலைஞர் வந்தா அவர் தலைவர். என்ன கேவலம் இது, என்ன கேவலம். இந்த மாதிரி தமிழன் தலையில முளகரைச்சி தோல்ல ஏறி உட்காந்துக்கிட்டு ஆண்டாங்க. ஸ்டாலினுக்கும் தேய்க்கணும், இந்த படம் இவரோட மாப்பிள்ளை சீமான் அவருக்கும் தேய்க்கணும். ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணு கொடுத்துருக்காரு, ரெண்டு பக்கம் கொஞ்சம் பாலிஷா பேசிட்டு இருக்காரு. நாங்க வந்து 26 தேர்தலில் நாங்க குறி வச்சு தான் தேர்தல் பரப்புறோம். பாத்தீங்களா நான் சொன்னது, பாத்தீங்களா நாங்க தேர்தல் பரப்புறோம். மக்கள் எங்க போனா எவன் செத்தான்னா எவன் குடும்பம் அழிஞ்சான்னா அதிகாரத்தை பிடிக்கணும். சீமானை பற்றி பேசுறதுக்கு 200 ஊடகம் வச்சிருக்காங்க. யாரு? திராவிட திருவாளர் சொம்புகள். 1-2 கிடையாது தங்கச்சி, 200 ஊடகம் வச்சிருக்காங்க. சீமானை வீழ்த்த வேண்டும், ஏன்னா தமிழ் தேசியம் வளர்ந்துட்டா இவங்கெல்லாம் அவுட்டு. அப்ப நாங்க 26ல் அடிக்கிற அடியில் ஐயா தெரியும் உங்களுக்கு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ராஜ்குமார் அவர்கள். மூவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சீமான் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன சார்? ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னா, எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு, அதாவது கடல் மாநாடு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போறாரு? இந்த முதற் கேள்விக்கே வணக்கம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா வேற ஏதாவது சர்ச்சையான கேள்வி கேட்டு என்ன தொடர்ச்சியா தான் கேட்குறாங்க. அது என்ன சொன்னாங்களா, இது என்ன சொன்னாங்களா, அவன் எங்கே போனா, இப்படி தேவையற்ற கேள்விகளை கேட்டு இந்த நேரத்தை வீணடிக்காம நீங்கள் நேரடியாகவே நம்ம கட்சிக்குள்ளே நாம் தமிழ் கட்சிக்குள்ளே அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறது கேட்டது அதுக்கு பெரிய மகிழ்ச்சி, நன்றி. நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. நாம் தமிழ் கட்சிங்கிறது வேற, மற்ற அரசியல் கட்சிங்கிறது வேற. மற்ற கட்சியெல்லாம் அரசியல் கட்சி, நாம் தமிழ் கட்சி மக்களுக்கான கட்சி, இந்த மண்ணுக்கான கட்சி. சொல்லிடுறேன், நான் விளக்கமாக சொல்லிடுறேன், நீ கேளுங்க. அதுக்கப்புறமா இடைமறிக்க வேண்டாம். நான் சொல்லி முடிச்ச உடனே நீங்கள் கேள்வி கேளுங்க. நான் 1000 கேள்வி கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து எந்த கட்சிக்காகவும் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் காத்திருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அதுபோல் இந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சியோடனும் சமரசம் செஞ்சு தான் இங்கே அரசியல் பண்ண அவசியமும் எங்களுக்கு இல்லை. அதால் நாங்கள் மக்களுக்கான அரசியல் நாங்கள் பார்க்குறோம், அந்த மண்ணுக்கான அரசியலை பார்க்குறோம். ஆக தொடர்ச்சியாக தமிழ்நாடெங்கும் ஒவ்வொரு தொகுதியும் எனது அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒவ்வொரு தொகுதியாக தேர்ந்தெடுத்து அதற்கான வேட்பாளர்களை அண்ணன் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் எல்லாமே பாருங்க, இந்த அரசியலில் ஓட்டு கிடைக்குமா, சீட்டு கிடைக்குமா, மந்திரி பதவி கிடைக்குமா, அதிகாரம் கிடைக்குமான்னு தொங்கி விழுற காலத்தில் எங்கள் அண்ணன் இயற்கைக்கு மாநாடு போடுறாரு. மண்ணுக்கு மாநாடு, தண்ணிக்கு மாநாடு, மாட்டுக்கு மாநாடு, மலைக்கு மாநாடு, இப்படி இயற்கை சூழலாக சேர்ந்து எங்கள் அண்ணன் மாநாடு போடுறாரு. இந்த மண்ணை காக்கணும் உறுதியாக இருக்கார். என்ன? ஆகவே நாங்கள் சராசரி அரசியல்வாதிகள் கிடையாது, இவங்க புரட்சிவாதிகள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன? இப்போ சராசரி அரசியல்வாதிகளுக்கும் இப்போ புரட்சிவாதிக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க எப்போவுமே இந்த அதிகாரத்தை பிடிக்கத்தான் வந்து இந்த திமுக மற்றும் அனைத்து 90% கட்சியும் அலைவாங்க. நாம் தமிழ் கட்சி அப்படி அலையாது. மக்கள் சேவையில் கவனமாக இருக்கும், மக்களை காக்க கவனமாக இருக்கும். அதுக்கான வேலை போய்கிட்டு இருக்கு தங்கச்சி. இப்போ அடுத்த கட்ட நகர்வா அண்ணன் வந்து ஒரு நாம் 234 தொகுதி தனிச்சு தான் போட்டி போட உங்களுக்கு தெரியும். அதில் குறிப்பாக இதுவரை இல்லாத ஒரு, இப்போ உங்களுக்கு தெரியும், சம பங்கு பெண்கள் அண்ணன் போடுவாங்க. என்ன? இப்போ 117 ஆண்கள்னா 112 பெண்கள் போடுவாங்க. அதையும் தாண்டி மற்றும் ஒரு சிறப்பான செய்தி இதுவரை இல்லாம கட்சிகளை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க. ஆமா, நாம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வேற யாரும் கொடுக்கல. என்ன ஐயா சொல்லுவாங்க கேளுங்க, ஒன்றும் கிடையாது. பேச்சு வேணா பேசலாம், ஒன்றும் கிடையாது. இதை சமமா பிரிச்சு கொடுக்கறது, சம பங்கு பெண்களை வந்து மதிக்கிறது, சமமா பிரிச்சு சீட்டு கொடுக்குற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் தமிழ்நாட்டிலேயே. இதே பெரிய வரலாறு. ஐயா இருங்க பேசலாம், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது ஐயா பேசி முடிச்சிடறேன், இருங்க நீங்க பேசுங்க. வெற்றி பெறக்கூடிய கட்சியா இருந்தா எப்படி சீட்டு ஒதுக்குவாங்கன்னு தெரியும். வெற்றி பெறாது, எப்படி யாரு கொடுத்தா என்ன, அவங்களுக்கு கொடுத்தாலும் தோக்க போறாங்க, அவங்களுக்கு கொடுத்தாலும் தோக்க போறாங்க, இவங்களுக்கு கொடுத்தாலும் தோக்க போறாங்க. யாரு கொடுத்தாலும் வெற்றி வாய்ப்புங்கிறது கிடையாது, தோல்விதான். அதுல பெண்கள் கொடுத்தான்னா ஆண்கள் கொடுத்தான்னா இப்ப பேசுங்க.
ஐயா இப்போ ஐயா என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் எப்படி தோக்கத்தான் போகிறீங்க அப்படின்னு. இப்போ ஐயா வந்து நான் போன வழி வந்து முடிச்சிட்டாரு. நான் சொல்லி முடிச்சிடறேன், சொல்லவும் செய்தி முடிச்சிடறேன். அப்புறம் ஐயாவுக்கு நான் பதில் சொல்கிறேன், சரிங்களா? ஐயா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் அது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன நாங்கள் என்ன தோக்க வந்த கட்சா? இப்போ நாங்கள் தோக்குறோமே, அது இந்த தோல்வி இப்போ எங்கள் தோல்வியா? நாம் தமிழ் கட்சியுடைய தோல்வியா? கிடையாது. என் மக்களோட தோல்வி. என் மக்கள் நம்பலை, என்ன நம்பலை, சொந்த ரத்தத்தை நம்பலை. அப்போ வந்தவங்களை பூரா இங்கே பாருங்க, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அண்ணன் திரும்ப வந்தால் அவர் பறையர், ஐயா ராமதாஸ் வந்தால் வன்னியர், என்ன இவங்க ஐயா கலைஞர் வந்தால் அவர் தலைவர். என்ன கேவலம் இது, என்ன கேவலம்? இந்த மாதிரி தமிழன் தலையில் முளகரைச்சி தோளில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஆண்டாங்க. நான் ஐயாவுக்கு நான் அப்புறம் வரேன், சொல்ல வந்துடுறேன். அதுபோல தான் இப்போ சிறப்பாக புதிய என்ன தெளிவான ஒரு சிந்தனையோடு இப்போ அந்த இவங்க சொன்னதுங்களா, ஆரியம் வந்துடும், பாப்பா வந்துடுவான். அந்த பார்ப்பனர்களுக்கு பிராமணர்களுக்கு 5 இடத்து அண்ணன் கொடுக்க போகிறாங்க. இது புது செய்தி, நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன கொடுக்க போகிறாங்க? அப்போ நாங்கள் 26 அடிக்கிற அடியில் ஐயா தெரியும் உங்களுக்கு. இப்போ சொன்னாங்கல்ல, நீ தோக்க தானே போகிற, நீ பொம்பளை கொடுத்தானா யார் கொடுத்தானா அப்படின்னு. இங்கே அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கள் மண்ணை நீங்கள் பிடிச்சி தொங்குறீங்க. சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் மண்ணுங்க, இது தமிழர் நாடு, தமிழர் பூமி, நாங்கள் பூர்வக்குடி மக்கள். அப்போ எங்கள் அதிகாரத்தை நாங்கள் தொட முடியல. நான் தெளிவாக சொல்கிறேனே, எங்கள் அப்பா காமராஜுக்கு அப்புறம் யார் தமிழங்க ஆண்டிருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஜெயலலிதா எங்காலா? கருணாநிதி எங்காலா? உங்கள் தலைவர் ஸ்டாலின் எங்காலா? அப்போ மண் எங்களுதுங்க, தண்ணி எங்களுது, காற்று எங்களுது, எல்லாமே எங்களுதுங்க. ஆனால் ஆளுகிட்ட மட்டும் 75 வருஷமா நீங்க. புரியுதுங்களா? நாங்கள் வழியோடு நின்றுட்டு இருக்கோம். அப்போ இந்த தீய திராவிடத்தை விரட்டுவதற்கு ஐயா முன்னாடி சபதம் சொல்கிறேன். 26 அடிக்கிற அடி வேற மாதிரி இருக்கும். வேற கேள்வி கேளுங்க. நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த டைமில் 1967 உப்பு மூட்டை ஏறியே பழக்கப்பட்ட கட்சி திமுக. இன்னைக்கு வரைக்கும் திமுக 234 தொகுதிகளிலும் தனிச்சு நின்னதா சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்குமே அவங்களுக்கு சரித்திரமே கிடையாது. இப்போ 2016 தேர்தலில் ஜெயலலிதா 234 தொகுதிகளிலும் தனிச்சு நின்னாங்க. இரட்டை இலை சின்னத்தில் நின்னாங்க. 1967 அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்சி தான் திமுக. திராவிட கழகத்திலிருந்து திமுக உருவாச்சு. ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு பார்ப்பனராகிய ராஜாஜியோட ஆதரவும் அன்னைக்கு தேவைப்பட்டது. அன்னைக்கு ராஜாஜி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, பிராமணர்களை பூநூலை இறுக பற்றி கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், புத்துங்கள் உதயசூரியனுக்கு. அப்படி அது பிராமணரே இல்லாமல் ஆரம்பித்து இல்லாத ஒரு கட்சியாக கொண்டு வரணுன்ட்டு தான் திமுக உதயமாச்சு. ஆனால் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அன்னைக்கு திமுக தேவைப்பட்டது. இவங்க இந்த தேர்தலில் 5 தொகுதியை வந்து பிராமின்ஸ்க்கு தர்றதா இப்போ அண்ணா சொல்கிறாரு. அதாவது வந்து இங்கே பாரம்பரியமாக வசிக்கிற நாயுடு தெலுங்கு சமுதாயத்தை வந்தேறிங்கிறீங்க. பார்ப்பனர்களை எந்த விஷயத்தில் 5% அவங்கள தமிழர்களை ஏற்றுக்கிறீங்க? ஐயா ஒரு நிமிஷம், வந்தேர்னா அதை சொல்லலை. சொல்லியிருக்காங்க வடுக வந்தேறிங்கிறீங்க. இல்லை சொல்கிறேன் கேளுங்க. சரிதானுங்க ஐயா இருங்க. வந்தேர்னா யாரும் சொல்ல, அதெல்லாம் திருச்சி சீமானை பிடிக்காதவங்க வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்காதவங்க வந்து திராவிட கும்பல் சொன்ன ஒரு வார்த்தை. அது திருச்சி வந்து ஒரு பொய்யை வந்து அப்படியே சொல்லி வந்து நம்மளை வந்து வீழ்த்த பார்த்த ஒரு வார்த்தை. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஐயா உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன், நம்ம யாரையுமே இங்கே வரான்னு சொல்லலை, யாரும் போன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வாங்க, ஒன்றா வாழ்வோம், சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம்னு சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் ஏன் ஆளணும்? உங்களுக்கு காசு பணம் சம்பாதிக்கணும், அந்த சொத்து சம்பாதிக்கணும், பங்களா கட்டணும், வீடு வாங்கணும், சவுஸ் கார்ல பிரயாணம் பண்ணணும். இந்த தமிழ் தேசியத்தையும் மக்கள் ஏத்துக்கணும் இல்லையா ஐயா? தமிழ் தேசியம் காலங்காலமா ஆனா தோல்வி தான் தலைமை இருக்குது. இவங்களுக்கு முன்னாடியே பல பேர் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துட்டாங்க. நெடுமாறன் ஐயா காலத்திலிருந்து, அதுக்கு முன்னத்த காலத்திலிருந்து எல்லாரும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சிலம்பு செல்வர் மாப்போசி எடுத்தாரு. அதுக்கப்புறம் காலங்காலமா ஒவ்வொருத்தரும் அதை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் தனிச்சு போட்டி அப்படிங்கிறது அவருக்கு 2011 இருந்தே அவரோட இதில் 0.8% ஆரம்பித்தது. இன்னைக்கு 8% அளவுக்கு வளர்ந்துருக்குது. வளர்ந்து நிற்குது அந்த கட்சி. அவங்களோட ஓட் பேங்குங்கிறது ஒரு இமாலய வளர்ச்சி தான். அவங்களோட ட்ராவலில் இது ஒரு இமாலய வளர்ச்சி. அதாவது தமிழ் தேசியம் பேசி இத்தனை வாக்குகள் அப்படிங்கிறது அது சீமானுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு.
சார் இப்ப இருக்க சூழல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பத்திரிகையாளர்னு கேக்குறேன், மூத்த பத்திரிகையாளர்லாம் சீமான் மூத்த அவர்களுக்கு பத்திரிகையாளர் இல்லைங்க, சின்ன பத்திரிகையாளர் தான். இல்ல மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் இப்போ 8%ல இருக்காரு, அது 2026ல குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்றாங்களே, நிச்சயமா குறையும். எப்படி சொல்றீங்க? நிச்சயமா குறையும். விஜயோட வருகை தாக்கம் அதுதான் மெயினா இருக்கு. விஜயோட பர்சன்டேஜ் நீங்க சர்வசாதாரணமா ஒரு தொகுதியில, அதாவது நான் உதாரணத்துக்கு கோவை மாவட்டத்தில் எங்கள் தொகுதியில் எடுத்துக்கிறேன். வால்பாறை தொகுதிங்கிறது ட்ரைபல்ஸ் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதி. அங்கெல்லாம் ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக வரும். அதுவே பக்கத்தில் பொள்ளாச்சி வந்துட்டிங்கன்னா ஒரு ஒரு டவுனான ஏரியா, அங்கெல்லாம் வந்து 15 to 20% ஓட்டை விஜய் வாங்குவார். அதுக்கு பக்கத்து தொகுதி கிணத்துக்கடவு, ரூரல் வில்லேஜான தொகுதிகள். இப்போ இங்கே இந்த மாதிரி தொகுதிகளெலாம் சீமானுக்கு ஒரு 7000 ஓட்டு தான் இப்போதைக்கு இருக்குது. 7000 ஓட்டு 6000 ஓட்டு நான் சொன்ன தொகுதிகள். அவரோட 2011 அரசியல்ல இருந்து 2026 வரப்போற நிலையில தான் இருக்காரு சீமான் அவர். ஆமா, இப்போ விஜய் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் தேர்தலையே 15,000 to 20,000 வாக்குகளை கைப்பற்றுவார். ஸோ இதுல எல்லாத்துக்கும் இவங்க ஓட்டு மட்டும் உடையறது இல்லை. திமுக சார், நான் ஜோசியும் பாக்குறது இல்லை சார். நான் 1996 இருந்து அரசியலை பார்த்துட்டு இருக்கிறேன். 2006 இருந்து பத்திரிகை தொழில இருந்துட்டு வர்றேன். அதனால சொல்றேன், ஒரு கட்சி ஐயா மன்னிக்கணும், ஒரு கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கா? நீங்க கூட்டத்தை பார்த்து பாருங்க, நீ இந்த கணிக்கலாம் கூடாது. இந்த ஜோசியம் சொல்றது, இந்த கணிக்கிறது, அவரு தான் அடுத்த சிஎம், இதெல்லாம் வேண்டாம். நான் இருங்க ஐயா சொல்ல முடியாது ஐயா. தங்கச்சி, நான் இந்த முதல் கேள்வி சொல்லிடுறேன் ஐயா. ஐயா சொல்ல வந்த விஷயம் என்னன்னாக்கா, தமிழ் தேசியம் வீழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ தமிழ் தேசியம் இங்கே வந்து வாழலை, தமிழ் தேசியம் வெற்றி பெறலை, இது முதல் கேள்வி அவங்க கேட்டாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், ஐயா கூட சொன்னாங்க, சிலம்பு செல்வர் வந்து மாப்போசி கூட அதை தமிழ் தேசியத்தை ஆதரித்து கொண்டு வந்தாங்க. எல்லாமே சரிதான். மாப்போசி உள்பட சீப்பாத்தம் உள்பட தமிழ் தேசியத்தை ஆதரித்து கொண்டு வந்தாங்க. அது திராவிடத்தால் வீழ்த்தப்பட்டது, அவங்க சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் நான் பதிவு பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தேசத்தை ஆதரித்து வந்தவங்க எல்லா தலைவர்களுமே சமரசம் செஞ்சாங்க. ஆனால் சமரசமே செய்யாமல் ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான். இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் சமரசம் செஞ்சிருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் 15-20 எம்எல்ஏ உள்ள போயிருப்பான். எங்களுக்கு எம்எல்ஏ தேவையில்லைங்க, இந்த மண்ணு தேவைப்படுது. ஆனால் ஒரு விஷயம், பொதுமக்களாக இருக்கட்டும், மூத்த பத்திரிகையில என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து ஓட்டுக்களை உடைக்கிறதுக்காக அவர் பின்னாடி யாரும் இயக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே. சீமானை பற்றி பேசுறதுக்கு 200 ஊடகம் வச்சிருக்காங்க. யாரு? திராவிட திருவாளர் சொம்புகள். 1-2 கிடையாது தங்கச்சி, 200 ஊடகம் வச்சிருக்காங்க. சீமானை வீழ்த்த வேண்டும், ஏன்னா தமிழ் தேசியம் வளர்ந்துட்டா இவங்கெல்லாம் அவுட்டு. ஏன்னா நான் திரும்ப பதிவு பண்ணுறதான். நீ எப்படி இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இது வரைக்கும் பாருங்கள், தேர்தல் வந்தால் என்ன வரும்? பிரச்சாரம் செய்வோம், அப்புறம் இந்த அரசியல் கட்சிகள்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நேராக விஜயலட்சுமி அமைச்சு இட்டுன்னு வருவாங்க. போயிட்டு அந்த அம்மாவை காணொலி போட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அது அப்படியே கதறும் பதறும். இப்போ அதை மாதிரிலாம் முடிச்சு விட்டாங்க. இப்போ ஒரு சனி தொலைஞ்சுதா, இப்போ என்ன திராவிடம் அடுத்த ஆயுதம் என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த வீரலட்சுமி, விஜயலட்சுமி, ஜோதிலட்சுமி, ஏகப்பட்ட லட்சுமி, நிறைய லட்சுமி வருவாங்க. சீமான் அவர்களும் தப்பு இல்லைன்னா இப்ப கூட சமீபத்துல நிபந்தனையற்ற மன்னிப்பு எல்லாம் கேட்டிருந்தாரு இல்லையா? இல்ல நீங்க அப்படி இல்ல, தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்டுதான். நான் சொல்றேன், நான் போய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா எப்படி சொல்றது, எங்களுக்கு மடியில வந்து கனம் இல்லை, வழியில் எங்களுக்கு பயம் இல்லை. இதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். நீதிமன்றத்துக்கு போனது அவங்க இல்லைங்க, அண்ணன் சீமான். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு கொண்டு போனது சீமான். ஏன் கொண்டு போனார்னா, ஒவ்வொரு தேர்தல் டைமில் வந்து இந்த திராவிட மாடல் அரசு அந்த அம்மாவை அப்படியே பிடிச்சி வச்சு வந்துடுறாங்க. இது அன்பு தொலை தாங்க முடியல. இப்போ எப்படி சொல்றது, நீ பொம்பளை பிள்ளையா இருக்க, அந்த அம்மாவே சொல்லுதுங்க, சீமா அந்த அம்மாவுக்கு 10ஆவது புருஷங்க, 1ஆவது புருஷன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் அவங்க. அவங்க பெரிய கண்ணியமிக்க பெண்லாம் கிடையாது. நான் அவங்களை கலங்கப்படுத்த பெண் அப்படி சொல்ல நினைக்காதீங்க. இருக்குல்ல, தரவு இருக்கா இல்லையா? இல்ல, அதனால தான் நீதி அரசர் சொல்றாங்க. நீதி அரசர் நம்ம தாண்டி போக முடியாது தங்கச்சி, நீதி அரசர் தாண்டி போக முடியாது. நீதி அரசர் சொல்றாங்க, இந்த வழக்கை முடிக்கணும்னா அவர் வந்து உங்கள் மீது நிறைய அவதூறுகளை பேசியிருக்கார். நீதிமன்றம் சொல்றது. இந்த அம்மா வேற லெவலில் பேசியிருக்கு. சீமான் குடும்பத்தை பற்றியும் சீமான் தாயாரை பற்றி கூட இந்த அம்மாக்கு எவ்வளவு பேசியிருக்கு. ஆகவே நீங்க 2 தரப்பும் என்ன பண்ணீங்கன்னாக்க, நீங்க மன்னிப்பு கேட்டு இந்த வழக்கை முடிச்சாதான் ஒரு முடிவு வரும்னு சொன்னதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் மன்னிப்பு கேட்டாங்க. இதான் நல்லா பதிவு பண்ணணும். யாரு பாருங்க சீமான் மன்னிப்பு கேட்கக்கூடாதா? அதுலயும் ஒரு பெண், நல்லா பார்க்கணுங்க. ஏன்னா ஆகவே தான் ஒரு சனியன் தொலைட்டுமேன்னு சொல்லிட்டு
அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்கல, நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட அண்ணன் வந்தார். ஒரு சனியன் தொலைட்டுமேன்னு சொல்லிட்டு இதை பெருசா ஊதி பெருசாக்குறது, அப்படியே ஊதி 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 கேட்டார் கேட்டார் கேட்டார். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன, எங்க அரசியலை வீழ்த்த முடியாது. எங்களது முன்னோர்கள் எடுத்த அரசியல் வேற, தமிழ் தேசிய அரசியல் வேற, அண்ணன் சீமான் அரசியல் வேற. என்ன, நீ எப்படிப்பட்ட ஆயுதம் வச்சு தாக்குனாலும் எங்களை ஒழிக்க முடியாது. 26ல விளையாட்டு வேற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கேள்வி சார். இவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இதுக்கு பின்னாடி வந்து திமுக தான் இருக்கு, அப்பப்போ அவங்கள போய் தூண்டி விட்டு கூட்டிட்டு வராங்க. ஆமா, வேற யார்? அவங்க தான் டைம் பாஸிங். அதாவது அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும், யாரை சொல்லணும், வேற யாரையும் சொல்ல இயலாது. ஸோ திமுகவை தான் சொல்ல இயலும். ஏன்னா ஆளுகின்ற கட்சி திமுக தானே, அதனால ஆளுகின்ற கட்சியை தான் குறை சொல்ல முடியும். ரெண்டாவது 200 ஊடகங்களை வச்சுக்கிட்டு ஆனா ஒரு கேள்வி எழும்புது இல்லையா, கரெக்டா எலெக்ஷன் டைம்ல இருந்து மட்டும் இந்த அம்மா இந்த வந்தாங்களா இல்லையா? இங்க பாரு, எலெக்ஷன் டயத்தில் வந்தாங்க, மற்ற நேரத்தில் வந்தாங்கங்கிறதெல்லாம் பிரச்சனை. அந்த அம்மா பிரச்சனை முடிஞ்சு போச்சு, முடிச்சு வைக்கப்பட்டுச்சு. ஐயா வருத்தப்படுறாரு. இனிமே அந்த அம்மாவை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அம்மாவை பற்றி இவங்க அவதூறு பேசுனாங்க, அந்த அம்மா அவதூறு பேசிச்சு, 2 பேரும் முடிச்சு, சுப்ரீம் கோர்ட்டே முடிச்சு வச்சிருச்சு. இனி பேச வேண்டாம். அடுத்த சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நாங்கள் 200 ஊடகங்களை வச்சுக்கிட்டு இவரை அழிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணலை. இவராக அழிய போகிறாரு. நம்ம அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தேசியம் என்பது வேண்டாத ஒரு கட்சி இல்லை, வேணுங்கிற கட்சி தான். இங்கே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 1000-2000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெலுங்கர்களை பார்த்து வந்தேரிகள் என்று சொல்லுவதும், ரெண்டாவது நேற்றுக்கு திறந்த பாலத்திற்கு, கோவையில் திறந்த பாலத்திற்கு ஜிடி நாயுடு என்று பெயர் வைத்ததை தவறு என்று பறைசாற்றுவதும் சீமானுக்கு அழகல்ல. இதை நீங்களுமே வந்து ஒரு சாதியை குறிக்கிற பெயரை தானே ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி, ஜிடி நாயுடுங்கிறது அவரு, நாங்க இந்த ஜாதியை குறிக்குது, கத்திரிக்காய் குறிக்குது. 2000 ஆண்டுகளா நாங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இல்லாத அரசுதான் தெருக்களுக்கு வந்து இந்த மாதிரி சாதிய பெயர்கள் வைக்கக்கூடாது தவறுன்னு சொல்லி அறிவிச்சீங்க. தெருக்களுக்கு, ஊருகளுக்கு இதெல்லாம் சொல்லத்தான் செய்வோம். அதுக்கு உத்தரவும் போட்டிருக்கோம். மாறி வரும். அதே சமயத்தில் இவர் கோவிந்தராஜ் அப்படின்னு ஒரு நீலமா துரைராஜ்னு இப்போ எவ்வளோ பெரிய பேர், அந்த பேரை வைக்க முடியாது. அதை சுருக்கி அவருக்கு வச்சுருக்கோம், அவ்வளோதான். இதில் வந்து ஒன்றும் இது இல்லை. ஜிடி நாயுடு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மண்ணில் எந்த நாய்க்கும் தகுதி இல்லை. அதை புரிஞ்சுக்கோ. நான் ஒன்று சொல்கிறேன், எந்த நாய்க்கும் சொல்கிறேன். ஜிடி நாயுடு காமராஜரை வந்து தோக்கடிக்கிறதுக்கு இதே பெரியார் தான், ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் கொண்டு போய் நிறுத்தினார். காமராஜருக்கு எதிராக நிறுத்தினார். அப்போ ராஜாஜியும் அதுக்கு சப்போர்ட், எப்படியாவது காமராஜரை தோக்கடிக்கணும்னு. ஆனால் அந்த 1952 தேர்தலில் ஜிடி நாயுடு ஜெயிச்சாரு. அதே மாதிரி இவங்க சீமான் வந்து 2 விஷயத்த சொன்னார். ஒன்று, தீரன் சின்னமலை பெயர் சூட்டுங்க, அந்த பகுதி மக்களுக்கான ஒரு பாலமாக அது இருக்கட்டும். இல்லாட்டி சத்யராஜ் சாரோட ரிலேஷன், அவங்க தாத்தா காளிங்கராயர் பேரை சூட்டுங்க அப்படின்னு அவர் சாட்டை துறைமுக நல்லா பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஜிடி நாயுடு அவர் ஒரு மிகப்பெரிய ஆள், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதில் இல்லாட்டி அவங்க கேட்குறது, நீங்கள் சொன்ன மாதிரி தெரு பேர்கள் எல்லாம் அழிக்கிறீங்களா ஜாதியை, இதுக்கு ஏன் இல்லை ஜிடி பாலம்னு வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது நியாயமான ஒரு கேள்வி தான். இவருக்கு என்னென்னா 2 பக்கம் பாலிசாக முதுகு தேய்க்கணும், ஸ்டாலினுக்கும் தேய்க்கணும், இந்த இவரோட மாப்பிள்ளை சீமான் அவருக்கும் தேய்க்கணும். ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணு கொடுத்துருக்காரு, 2 பக்கம் கொஞ்சம் பாலிசாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இல்லை. அதாவது என்னென்னா, காளிங்கராயன் யாரு? கவுண்டரு. இவர் யாரு? தீரன் சின்னமலை யாரு? கவுண்டரு. அப்ப இது ஜாதி இல்லையா? அவங்க நீங்க தான் அவங்க ஜாதி இல்லையா? அவங்க ஜாதி தானே, அவங்களும் ஜாதி தானே. தீரன் சின்னமலையும் ஜாதி தான். இவர் பேர்ல வந்து ஏற்கனவே ஒரு பெரிய கால்வாய்க்கு பேர் வச்சிருக்கோம். யார் பேர்ல? காளிங்கராயன். இதுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய இது வருது, டேம்ல இருந்து, பெரியார் டேம்ல இருந்து. அந்த கால்வாய்க்கு பேரே அவர் பேர் தான் வச்சிருக்கோம். அதனால இதெல்லாம் கண்ணை, இது ஒரு அரசாங்கம் ஒரு பேரை வைக்கிறதுன்னா அதை ஏத்துக்கிறதுனா ஏத்துக்கலைன்னா மேல இருக்கிறத பார்த்து கத்துனா கத்திக்கிட்டு போவோம். இதையும் நாங்க தாங்கி எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க வந்து 26 தேர்தல்ல நாங்க குறி வச்சுதான் தேர்தல் பரப்புறோம். பாத்தீங்களா நான் சொன்னது? பாத்தீங்களா, நாங்க தேர்தல் பரப்புறோம். மக்கள் எங்க போனா, எவன் செத்தான்னா, எவன் குடும்பம் அழிஞ்சா அதிகாரத்தை பிடிக்கணும். ஏன்னா நாங்க வந்து மக்களுக்கு, மக்களுடைய சேவையை முன்னிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கான சேவைகளை முன்னெடுக்கணுங்கிறத எங்களுடைய நோக்கம்.
இன்றைக்கு வேற வெரி சிம்பிள். இன்னைக்கு தம்பி விஜய் வந்து அந்த அவர் போகல சுப்ரீம் கோர்ட்டுக்கு, வேற ஒரு அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு, பாதிக்கப்பட்ட அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அதில் இவங்க வந்து வக்காலத்து போட்டுக்கிட்டாங்க. சரியா? இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டு இவங்க இணைச்சிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பொய்யா பேசுகிறாங்க. பொய் மூட்டையா. டிவிக்கே வந்து பொய் பொய்யா ஆமாம் பேசுறாங்க. ஆமாம். தாவேக்கா பேசின பேச்சுக்கள்லாம் வந்து கேட்டிங்கன்னா வேற ஏதாவது எடுத்து ஆனா அடிக்கணும். நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில ஒரே நேரத்துல 30 அதுக்கு தான் பண்ண முடியுமான்னு கேட்டாங்கல்ல. 236 டாக்டர்ஸ், எவ்வளோ டாக்டர்ஸ்? 236 டாக்டர்ஸ், எவ்வளவு செவிலியர்கள், இதெல்லாம் கணக்கு நாங்க கொடுப்போம். போதுமான இடவசதி அங்க அதெல்லாம் இடவசதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன இடவசதி, எல்லா இடவசதியும் இருக்கு. எல்லாம் இங்க உக்காந்துக்கிட்டு டிபேட்ல கேட்டுக்கிட்டு இருக்காத. இவர் விஜய் அங்க போய் ஆஸ்பத்திரியை பார்க்கல, அவருடைய தம்பி தும்பிகளும் போய் பார்க்கல. புரிஞ்சுக்கோ. சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. நாங்க இப்ப வந்து நீதிமன்றம் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கு, நீங்க இது எல்லாத்தையும் நீங்க தொகுத்து நீங்க கம்ப்ளீட்டா எவிடன்ஸோட எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறைப்படி நாங்க சப்மிட் பண்ணுவோம். இந்த இறப்பை பொறுத்த மட்டும் வச்சு நாங்க அரசியல் பண்ண 100க்கு 100 விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து அரசியல் பண்ணியாச்சு. நாங்க ஒரு மஸ்ரூம் பண்ணல, அரசியலும் பண்ணல, மஸ்ரூம் பண்ணல. ஆகையினால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இவ்வளவு நாள் விஜய் தான் வந்து தவறு பண்ணாரு, விஜய் மீதே வந்து எல்லா குற்றத்தையும் வந்து சுமத்திட்டே 100க்கு 100 விஜய் தான். அரசு மேலயும் குற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழக அரசு மீது எந்த விதமான குற்றமும் இல்லை. முழுக்க விஜயும் விஜயை சார்ந்த தொண்டர்களும் அவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களும் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். விஜய் மட்டுமல்ல, விஜய் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் தலைவர்களும் தான் பொறுப்பேற்கணும். இதுல வந்து எந்த விதமானதுல சுப்ரீம் கோர்ட் அழகா இப்ப பாரு எப்படி தீர்ப்பு வருங்கிறது எனக்கு எப்பயே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயினுடைய அரசியல் வந்து இப்பொழுது கிறிஸ்துவத்தை நோக்கி பயணிக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஏற்கனவே இன்னைக்கு சொல்லலை. அவர் முத கட்சி ஆரம்பிக்கும் போது யார் அவருடைய சப்போர்ட்ல கட்சி ஆரம்பிக்கிறாரு, எங்க இருந்து அவருக்கு பணம் வருதுன்னு நான் சொன்ன போது எல்லாரும் காமாட்சி நாயுடுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி எல்லா ஊடகங்கள்லையும் என்ன பண்ணானுங்க. நான் லோயலா காலேஜ் மூலியமா ஏற்கனவே துபாயில் ஒரு பழைய மாணவர்கள் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிச்சு இங்க அதை அப்படின்னு தானே எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. அது இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. பணம் வந்துருச்சு, 5000 கோடி வந்துருச்சு. 5000 கோடி இல்லை, 50,000 கோடி வந்திருக்கு. எவ்வளோ? 50,000 கோடி வந்திருக்கு. எப்ப நன்கொடையா வந்திருக்கு? கிறிஸ்துவ மிஷினரிஸ், வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷினரிஸ் மூலியமா 50,000 கோடி. இது வந்து நான் சொல்லலை, ஒன்றிய அரசினுடைய நிர்மலா சீதாராமன் கீழே இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இது வருது. அவங்களே கொடுத்த கணக்கு இது. புரியுதுங்களா? ஆகையினால இதுல இருந்து இவர் ஒன்றும் தப்ப முடியாது. 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க கிறிஸ்துவர்கள் தாங்கிறதுக்கு இவர் யாரு? ஜோசப் விஜய். அவர் கட்சியில இருக்கக்கூடிய நிர்மல் யாரு? அதுக்கு அப்புறம் அவர் இவர் யாரு? நம்ம இவருடைய மருமகன், அதாம லாட்டரி டிக்கெட்டு அர்ஜுன் ரெட்டி இருக்கார்லம்மா, அவர் கிறிஸ்துவர் தான்மா. கிட்டத்தட்ட 13 பேர் அவருடைய இதில் மேல் மட்டத்தில் இருக்க பொறுப்பில் இருக்கவங்க எல்லாமே கிறிஸ்துவர்கள் தான். புரியுதா? இந்த மாதிரி எந்த கட்சியிலும் இருக்காது. இப்போ நாம் தமிழரில் எடுத்துக்கிட்டேன்னா சீமான் வேணா கிறிஸ்துவராக இருக்கலாம், சீமானு கீழே இருக்கவங்கெல்லாம் கிறிஸ்துவர்கள் இல்லை. 1-2 கிறிஸ்துவர்கள் இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவர்கள் இவரெல்லாம் இந்து தான், கிறிஸ்துவர் இல்லை. புரியுதா? ஆகையினால இது வந்து முழுக்க கிறிஸ்துவர்களை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு கட்சி. அதுக்கு காரணம் என்னன்னா, எப்படி ஆந்திராவில் வந்து தெலுங்கானாவில் பண்ணாங்கல்ல, ஜெகன்மோகன் ரெட்டியை வச்சு அவங்க பூரா ஃபண்டு அவங்க தான் பண்ணாங்க. அதனால தான் அந்த பீரியடு வந்து அவன் வெற்றிகரமாக ஜெயிச்சு வந்தான். நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் தெரியும். சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஊர்வலம் போனார். அவர் தங்கச்சி, அவங்க அம்மா எல்லாம் தெருவா ஊர்வலம் போய் தான் மக்களை திரட்டி அதை ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணி ஜெயிச்சான். இவன் ஜெயிச்ச உடனே தலகால புரியாமல் வந்த உடனே அவங்க அம்மாவும் போயிடுச்சு, தங்கச்சியும் போயிடுச்சு. இப்போ தங்கச்சி வந்து அகில இந்தியா காங்கிரஸ் கமிட்டியுடைய தெலுங்கானாவுடைய மாநில தலைவராக இருக்குது. புரியுதுங்களா? ஆகையினால இது மாதிரி தான் இங்கேயும் விடியுது. இப்போ என்ன ஆயிடுச்சு? கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா
நாலூர் மேடையும் தொழுதொரு வண்ணமாக வளர்ந்துக்கிட்டு வந்த கட்சியை இப்போ கொண்டுட்டு போய் அடமானம் வச்சுட்டாங்க. எங்கே பாரதிய ஜனதாவிலையும் அதிமுகலையும். மானங்கெட்ட பயிலுவோ அதிமுகவில் கொடியை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரா அங்கே கொடியை ஆட்டிக்கிட்டு உக்காந்துருக்கானுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஆனா விஜயோடைய தொண்டர்கள் அதிமுகவோட இணையணும்னு ஆசைப்படுறதா சொல்றாங்க. கண்ணே, இதெல்லாம் கதை. எப்படி ஒரு தொண்டை முடிவு பண்ணுவானாடா? ஒரு தொண்டை முடிவு பண்ணுவானா? தலைமை சொல்லாமல் எந்த தொண்டனும் போய் ஆட்ட மாட்டான். தலைவன் சொன்னால் போய் ஆட்டுறான். அதே மாதிரி டெல்லி சொல்லுது போய் ஆட்டுறான். புரியுதுங்களா? நாளைக்கு இங்கே மட்டும் இல்லை, நாளைக்கு தமிழ்நாடு இவர் இருக்காரு, அவர் தமிழ்நாடு தலைவர் இருக்கார்லம்மா, நயினார் நாகேந்திரன், அவருக்கு பேசுகிற கூட்டத்துலேயும் போய் ஆட்டுவான். எல்லாமே நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே ஒன்றா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த 50,000 கோடி வந்ததுக்கே இப்போ இந்த ஆளை தூக்கி உள்ளே போட்டுடலாம். யாரை தூக்கி? விஜயை தூக்கி உள்ளே போட்டுடலாம். அதனால தான் அங்கே சரண்ட்ரு ஒன்றியத்தில் சரண்டர் ஆனதுனால தான் நிர்மலா சீதாராமன் வந்து போச்சு. அதுக்கப்புறம் யார் வந்தா? ஹேமா மாலினி வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணது யாரு? அண்ணாமலை. இந்த கரூர் சம்பவத்தை எல்லா கட்சிகளுமே பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா? விஜய் அதனால அவங்க கூட இருக்காருன்றதை இல்ல, அதுதான்டா நாங்க பயன்படுத்தலடா. நாங்க மக்களுக்கு இது இந்த மாதிரி இடைஞ்சல் ஆயிடுச்சேன்னு அவளை மீட்டுறதுக்கு மக்கள் அந்த அந்த துக்ககரமான முன்னாடியே பிளான் பண்ணிருக்கலாமே. சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்க என்ன, ஏமா நீ நான் ஏரியில தான் போய் குதிப்பேன்னா உன்னைய நான் கையை பிடிச்சி இழுக்க முடியுமா? போய் குதிக்கிறதுனா குதிச்சுட்டு போனதா நாங்க சொல்லுவோமே தவிர திமிர எடுத்து போறவங்கள நாங்க என்ன பண்ண முடியும்? காலையில அவன் 12 மணிக்கு வரேன்னு சொல்லி பொய்யா பிரச்சாரம் பண்றான். அது மிகப்பெரிய தப்பு. இவனுக்கு கொடுத்த டைமே 3 to 10. அந்த டயத்தை சொல்லியிருக்கணும். ஒரு 3 மணி சொல்லணும், இல்லை ஒரு 4 மணி சொல்லணும், இல்லை 5 மணியை சொல்லணும். 7 மணிக்கு வர்ற நீ எத்தனை மணி சொல்லணும்? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லு. 12 மணின்னு சொல்லி பரப்புரை பண்ணதுனால தானே வந்தாங்க. இவ்வளவு தூரம் பேசக்கூடிய 60 ட்ரோல் கேமரா சுற்றிட்டே இருந்திருக்கு. இத்தனை பேர் திமுக காரன் கலாட்டா பண்ணா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணான்னு கதை விட்டையில் இந்த 60 ட்ரோல் கேமராவில் என்னாச்சு? உங்கள் பஸ்ஸில் உங்களுக்குன்னு சொல்லி 18 கேமராக்கள் அதை வேற படம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான வீடியோ. அதெல்லாம் என்னாச்சு? ஏன் இதெல்லாம் வெளியிட வேண்டியதானே? உண்மை இல்லைங்கிறதுனால வெளியிடலை. புரிஞ்சுக்கோங்க. இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டுருவாங்க, கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி இப்போ இந்த போலீஸ் கமிஷன் போட்டிருக்கல, எதுக்காக இவன் பயப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த கமிட்டியை நீங்கள் வாபஸ் வாங்குங்க, இது வேண்டாம். நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு, அவர் ஏற்கனவே சிபிஐயில் வேலை பார்த்தவர் தான். சிபிஐயில் வேலை பார்த்து இப்போ இங்கே ஏடிஜிபியாக இருக்கார். இப்போ அவர் தலைமையில் தான் குழு நீதிமன்றமே அமைச்சிருக்கு. அந்த குழு வேண்டான்னு சொல்லி நீ போய் சுப்ரீம் கோர்ட்ல பேசுற. அப்ப அவரு சிபிஐ ஆபீஸ்ல இருந்தவர். நீங்களும் ஏன் தனி நீதிபதி அமைக்கிறீங்க? நாங்க தனி நீதிபதி, அதை நீ கேட்கலையே. தனி நீதிபதி வேண்டான்னு சொல்லலையே. நீ தனி நீதிபதி வேண்டான்னு சொல்லியிருந்தேன்னா அது மதிக்கலாம். நீதிமன்றத்தின் சார்பாக நியமிக்கப்பட்ட அந்த ஒரு குழுவை நீ வேண்டான்னு தான் சுப்ரீம் கோர்ட்ல நேற்று பேசுற. புரிஞ்சதா உங்களுக்கு?